உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக முழங்கால் படியிட்டு உம்மை ஏறெடுத்து பார்த்து மன்றா சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என திருவாய் மொழிந்து எம் ஆண்டவர் இயேசு எம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். மகனே மகளே வாழ்விலே நீ சோர்ந்து போய்விட்டாயா? வாழ்விலே பொல்லாத வியாதிகள் உன்னை தீண்டுகின்றதா?
சொல்ல முடியாத சுமைகள் உன்னை அழுத்துகின்றதா? எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என திருவாய் மொழிந்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சரணாகதி அடைவோம். எசாயா புத்தகம் 55:1 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, தாகமாயிருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்வு தருவேன் என கூறிய ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். நான் உங்களை பசுமையான புத்தரை வழிகளிலே உங்களை நான் நடத்தி செல்லுவேன் என கூறிய தெய்வம் கரம் பிடித்து வழிநடத்த ஆண்டவரை போற்றி புகழ்வது எவ்வளவு மேன்மையானது! ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்விலே செய்து வருகின்ற ஒவ்வொரு அளப்பரிய நன்மைத்தனங்களுக்காக நற்கருணை ஆண்டவரை நாங்கள் திருப்பாடல் ஆசிரியர் வார்த்தை சொல்லுகின்றது, நீரே என் அடைக்கலம், உம்மையன்றி வேறு எனக்கு ஏது அடைக்கலம் என்று திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பாதாளத்தின் மத்தியில் நீ நடந்தால், படுகொலியில் நீ நேர்ந்தால், நான் உன்னை ஒருபோதும் கை நெகிழேன் என கூறிய ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒவ்வொரு கனப்பொழுதும் பாதுகாத்து வருகின்றார். அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வீற்றிருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரே எனது வாழ்வினுடைய உரிமை சொத்து, அவரே என் வாழ்வினுடைய கேடியுமாக இருக்கின்றார். மகனே மகளே, இந்த உலகம் உன்னை கை நெகிழ்ந்தாலும், இந்த உலகினுடைய அறிவியல் உன்னை கை நெகிழ்ந்தாலும், இந்த உலகினுடைய செல்வங்கள் உன்னை கை நெகிழ்ந்தாலும், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என கூறிய ஆண்டவர் எம்மத்தியிலே பிரசன்னமாக இருந்து எம்மோடு உறவாக நற்கருணை ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நான் சோர்ந்து போய் வாழ்வினுடைய திசைகள் தெரியாமல் பரிதவித்து, நீரே என்னுடைய வாழ்வினுடைய கடியமாக இருக்கின்றீர் என்று ஆண்டவரே உங்கள் நாங்கள் சரணாகதி தொடும் எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே எங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை நாங்கள் நம்புகின்றோம். நீரே எங்களை நாடு முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றீர். அந்த நற்கருணை ஆண்டவர் நாளும் பொழுது நம்முடைய வாழ்விலே செய்து வருகின்ற ஒவ்வொரு புகழ்ந்திடு
புகழ்ந்திடு மனமே புகழ்ந்து புகழ்ந்திடு 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 மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு மனமே இயேசுவை புகழ்ந்திடு புகழ்ந்திடு இயேசுவை மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு பொழுதெல்லாம் புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு பொழுதெல்லாம் புகழ்ந்திடு பொழுதெல்லாம் புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு பாடெல்லாம் புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு பாடெல்லாம் புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு வாழ்வெல்லாம் புகழ்ந்திடு வாழ்வெல்லாம் புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு தந்தையை புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு தந்தையை புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு தந்தையை புகழ்ந்திடு தந்தையை புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு ஆவியனே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு ஆவியனே புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை புகழ்ந்திடு ஆவியனே புகழ்ந்திடு ஆவியனே புகழ்ந்திடு ஆவியனே புகழ்ந்திடு ஆவியனே. அன்பின் கருணை ஆண்டவரே, உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என
எனக்குரிய தெய்வமே, சிறப்பாக தற்காலத்திலே இந்த நோயினாலே மனமுடைந்து வாழ்வினுடைய திசை தெரியாமல் ஆண்டவரே இந்த உலகில் வாழுகின்ற எல்லா பிள்ளைகளும் பயத்தோடு வாழ்வில் என்ன நடக்குமோ என்று தெரியாமல் பரிதவித்து ஆண்டவரே உம்மை ஏறெடுத்து பார்த்து மன்றாடுகின்ற பிள்ளைகளை ஆண்டவரே நீதாமே தொட்டு குணப்படுத்தவும் அவர்களுக்கு தைரியத்தையும் கொடுத்தருளும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, இருள் சூழ் பள்ளத்தாக்கத்திலே நடந்தால் பொல்லாத தீங்கு உன்னை தீண்டினால் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என கூறிய தெய்வமே, நீதாமே எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய அன்பிலே நாங்கள் எப்பொழுதுமே நிலைத்திருக்கவும் உம்முடைய அன்பை நாங்கள் நாடும் பொழுதும் சுவைக்க ஆண்டவரே உம்மோடு நாங்கள் எப்பொழுதுமே சங்கமமாக இயேசப்பா உம்முடைய அன்பை எங்களுக்கு நிறைவாக தாரும் தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாங்கள் எதை குறித்து நாங்கள் அஞ்ச வேண்டும்? பொல்லாத நோய்கள் எங்களை திருடினால் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு உடன் இருக்கின்ற பொழுது நாங்கள் எதற்குமே அஞ்ச தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு வல்லமையும் சக்தியும் தருவார். இந்த பொல்லாத நோய்களில் இருந்தும் பொல்லாத பிரச்சனைகளில் இருந்தும் தனிமையில் இருந்தும் நோயிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்ற இறை நம்பிக்கை ஆண்டவரே எங்களுக்கு வல்லமையும் சக்தியும் தருகின்றது. ஆண்டவரே ஒரே குடும்பமாக இணைந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக மண்டியிட்டு உம்மை ஏறெடுத்து பார்த்து மன்றாடுகின்ற பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே குணப்படுத்தியறனும். நீரே நல்லதொரு மருத்துவராக இருந்து நலம் தருகின்ற தந்தையாக இருந்து இயேசப்பா எங்களை நீதாமே தொடவும். இந்த காணொளியின் வழியாக ஆண்டவரே உம்மை எதிரெடுத்து பார்த்து கண்ணீரோடும் கவலைகளோடும் ஆண்டவரே உம்மை நாண்டி வருகின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீதாமே குணப்படுத்தும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீரே மருத்துவர், நீரே நலம் தருகின்ற தெய்வமாக இருக்கின்றீர். அந்த இறை விசுவாசத்தோடு நற்கருணை ஆண்டவரிடம் நாங்கள் எம்மை ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் எம்மை குணப்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு சக்தி தர வேண்டும் என்று சொல்லி பின்வருகின்ற பாடலிலே ஒன்றாக இணைவோம். சொல்லும் நான் குணம் பெறுவேன். அன்பின் கருணை ஆண்டவரே, பல்வேறு வட்ட நோய்களினால் உம்மை ஏறெடுத்து பார்த்து மன்றாடுகின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை குணப்படுத்தியதிலும் வீடுகளிலும் வைத்திய சாலையிலும் ஆண்டவரே உம்மை ஏறெடுத்து பார்த்து மன்றாடுகின்ற பிள்ளைகள் யாவரையும் நீதாமே தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை மன்றாடுகின்றோம். பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்த பரிவு
படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டீர் அவர் நடந்து சென்றார். இது அதிசயம் உம்மாற்றலாகுமே. இது அதிசயம், இது அற்புதம் உம்மாற்றலாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் மகனே என்று உம்மை ஏறெடுத்து பார்த்து மகாடி என் உடனே ஆண்டவரை குணப்படுத்தினீரே. ஆண்டவரே, உம்முடைய அருளுக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீதாமே அன்பினாலே அவர்களை போஷித்தரணும். அவர்களோடு எப்பொழுதுமே கூடவே இருந்தரணும் ஆண்டவரே. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். கூப்பிட்ட குருடனின் குரல் கேட்டீர். தாவீதின் மகனே குருடனின் குரல் கேட்டீர். ஐயா நீரொழிந்து தந்து நான் சுகம் தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மறுக்கு சொல் போதுமையா. குணமாக ஒரு சொல் போதுமை. இணைந்திருக்கின்ற பொழுது இன்றைய நாளிலே ஆண்டவருடைய தெய்வீக வாக்கை என்னிடம் வருபவருக்கு என்றுமே பசி இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆண்டவருடைய வார்த்தை இன்று எமக்கு ஆறுதல் கொடுக்கின்றது. மனிதர்களாகிய நாங்கள் சில வேளைகள் அல்ல, பல நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய மனித சக்தியினால், எங்களுடைய மனித அறிவினால், எங்களுடைய மனித பணத்தினால் நாங்கள் பல காரியங்களை சாதித்து விட முடியும் என்ற ஒரு விதமான நப்பாசை பிடித்தவர்களாக நாங்கள் இவ்வுலகிலே வாழுகின்றோம். இந்த உலகம் சார்ந்த விடயம்தான் எமக்கு நிறைவான முழுமையான மகிழ்ச்சி தரும் என்று பல வேளைகளிலே நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். அவற்றை அடைவதற்காக நாங்கள் பல யுக்திகளையும் நாங்கள் கையாளுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வினுடைய அனுபவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது, இந்த உலகிலே நாங்கள் தேடக்கூடிய பொருள் அல்ல, இந்த உலகிலே நாங்கள் தேடக்கூடிய செல்வம் அல்ல, நம்முடைய அறிவு அல்ல, மாறாக நிலையான நிம்மதியான வாழ்வு உண்டு என்றால் அது ஆண்டவருக்குள்ளே நாங்கள் இணைந்திருக்கிற வாழ்வுதான், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வுதான் எமக்கு எப்பொழுதுமே மகிழ்வும் நிம்மதியும் தரக்கூடியது என்று இன்றைய நாளினுடைய ஆண்டவருடைய வார்த்தை எமக்கு ஆறுதல் கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, ஆகவே நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே வீற்றிருக்கக்கூடிய நாங்கள் சிறப்பாக இந்த தற்காலத்திலே இந்த பொல்லாத கொள்ளை நோயினாலே பயத்தோடும் பீதியோடும் வாழக்கூடிய எமக்கு
ஆண்டவருடைய இந்த நற்கருணை, ஆண்டவருடைய வல்லமை பொருந்திய பிரசன்னம் எமக்கு மீண்டும் மீண்டுமாக செய்தியை ஆழமாக சொல்லி நிற்கின்றது. மகனே, மகளே, நீ என்னை விட்டு பிரிந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. வாழ்வு தருகின்ற தெய்வீக பிரசன்னம், வாழ்வு கொடுக்கின்ற தெய்வீக பிரசன்னம் நற்கருணை ஆண்டவராகவே இருக்கின்றார் என்று மீண்டும் மீண்டுமாக நம்முடைய வாழ்வினுடைய பல்வேறுபட்ட அனுபவங்கள் வழியாக எமக்கு செய்தி விடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வீட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமாக வாழுகின்றோமோ, நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் எவ்வளவு அந்நியுன்னியமாக நாங்கள் இருக்கின்றோமோ, அவ்வளவிற்கு ஆண்டவருடைய அருளும் அவருடைய தெய்வீக பிரசன்னமும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பது இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. வாழ்வு தருகின்ற தெய்வத்தை விட்டுவிட்டு வாழ்வு தர முடியாத இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பிள்ளையினுடைய வாழ்வு தோற்று போன வாழ்வாகவே மாறும். பல விரக்திகளும் பல்வேறுபட்ட துன்பம் நிறைந்த வாழ்வாகவே இருக்கும். மாறாக நாங்கள் நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது, அவருக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் வாழுகின்ற பொழுது, துன்பம், துயரம், பொல்லாத நோய்கள் வந்தாலும் அது எம்முடைய மனித சக்தி அல்ல, மாறாக நற்கருணை ஆண்டவர் எம்மோடு இருந்து எமக்குள்ளே இருந்து புனித பவுலடிகளார் கூறுவது போன்று எம் ஆண்டவர் இயேசு எம்மோடு எம் சார்பாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எதுவுமே எம்மை தீண்ட முடியாது. ஆகவே சிறப்பாக நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளே, மீண்டும் மீண்டுமாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தி, மகனே, மகளே, என்னை விட்டு நீ தொலைவிலே போய்விடாதே, என்னுடைய அன்பிலே இருந்து நீ பிரிந்து போய்விடாதே. என்னோடு நீ இணைந்திருக்கவில்லை என்றால், என்னோடு நீ கூடவே பயணிக்கவில்லை என்றால், நீ வாழ்விலே விரக்தியும் துன்பமும் துயரமும் உன்னை ஆளுகை செய்யும். ஆகவே நற்கருணை ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை வழிநடத்தவும், அவரோடு நாங்கள் இணைந்து அவருடைய அன்பை நாங்கள் மென்மேலும் சுவைக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி தொடர்கின்ற வழிபாட்டிலே நாங்கள் மன்றாடுவோம். அன்பின் நற்கருணை ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிய ஒரு வார்த்தைக்காக நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் எப்பொழுதுமே உம்மோடு பயணிக்க ஆண்டவரே ஆசைப்படுகின்றோம். நாங்கள் வாழ்விலே பல அனுபவங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த உலகம் எங்களுக்கு நிம்மதியான வாழ்வு தர முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள், நபர்கள் எங்களுக்கு நிம்மதியான வாழ்வு தர முடியாதவைகள். ஆனால் உம்முடைய அன்பு நிலையானது. நான் பலவீனனாக இருக்கின்ற பொழுது கூட உம்முடைய அன்பை நான் சுவைப்பதற்கு தகுதி இல்லாதவனாக இருக்கின்ற பொழுது கூட ஆண்டவரே, நீர் என்னை அன்பு செய்கின்றீர். உம்முடைய அன்பு ஆண்டவரே மேன்மையானது. அந்த இயேசப்பாவினுடைய அன்பை நாங்கள் பின்வருகின்ற பாடலின் வழியாக, இயேசுவே, உம்முடைய அன்பின் பிள்ளையாக உம்முடைய அன்பை நான் சுவைக்க எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி பின்வருகின்ற பாடலிலே பங்கு கொள்வோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என் நாயனே, என் நாயனே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என் நாயனே, என் நாயனே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. என் மீட்பரே, என் மீட்பரே, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நற்கருணை ஆண்டவரே, எவரெல்லாம் இறை விசுவாசத்தோடு உம்மை நாடினார்களோ அவர்கள் யாவருமே நலம் பெற்றார்கள் என்று நாங்கள் இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, அன்று உம்மை தொட்டவர்கள், உம்முடைய வார்த்தையை கேட்டவர்கள் யாவருமே நலம் பெற்றார்கள். அதே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் வீற்றிருக்கின்றோம். ஏசப்பா, நீர் எங்களை தொடவும் எங்களோடு பேசவும் ஆண்டவரே, எங்களுடைய இதே கதவை ஆண்டவரே நாங்கள் திறந்து விடுகின்றோம். நீர் எங்களை குணமாக்கும் தந்தையே, எங்களுடைய கண்ணீர் கவலைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நீர்தாமே எங்களை தேற்றுகின்ற தெய்வம், நீரே எங்களை அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கின்றீர். அந்த இறை விசுவாசத்தோடு அனைவரும் நாங்கள் முழங்கால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி, ஏசப்பா, எங்களுடைய கவலை கண்ணீர் துன்பங்கள் இந்த உலகிலே ஆண்டவரே இந்த பொல்லாத கொள்ளை நோயினாலே
நாளும் பொழுதும் மன உளைச்சலுக்கும் சொல்ல முடியாத துன்புயரங்களுக்கும் ஆண்டவரே நாளும் பொழுதும் ஆளாகும் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே தொடும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது இறங்குகின்ற நேரம் இது. தகப்பனே, வீடுகளிலும் வைத்திய சாலையில் நற்சுகத்திற்காக நாளும் பொழுதும் கண்ணீரோடு உம்மை ஏறெடுத்து பார்த்து மன்றாடுகின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே குணப்படுத்தி அருளும். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது நிறைவாக பொழியப்படுவதாக. தகப்பனே, மீண்டுமாக நல்லதொரு சுமூக வாழ்வு ஆரம்பமாகின்ற நேரங்களிலே ஆண்டவரே மீண்டும் இந்த பொல்லாத நோய் இவ்வுலகில் வாழுகின்ற எல்லா பிள்ளைகளையும் தீண்டாமல் இருக்க ஆண்டவரே கிருபை கொள்ளும். அப்பா, எங்களுடைய பிள்ளை செல்வங்களை ஆண்டவரே ஆசீர்வதியும். எங்களுடைய தொழில் துறைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்னும் சொல்ல முடியாமல் எத்தனையோ ஏக்கங்களோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் உம்மை ஏறெடுத்து பார்த்து மன்றாடுகின்ற எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளுக்கும் ஆண்டவரே செவி சாய்த்தரணும். நீரே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து ஆண்டவரே எங்களுக்கு சக்தியும் வல்லமையும் தந்து எங்களை வழி நடத்தும். அந்த நற்கருணை ஆண்டவர் இப்பொழுது எம்மை ஆசீர்வதிக்கின்ற நேரம் இது. இப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் தொடுகின்ற நேரம் இது. மகனே மகனே, நீ அஞ்சாதே, திகிலடையாதே, நான் எப்பொழுதும் முன்னோடு இருக்கிறேன் என்று கூறிய தெய்வம் இப்பொழுது எம்மை தொடுகிற நேரம் இது. ஏசப்பா, எங்களை ஆசீர்வதியும். ஏசப்பா, எங்களை குணப்படுத்தும். ஏசப்பா, எங்களை நலம் தாரும். ஏசப்பா, எங்களோடு கூடவே வழி நடந்தரிடும். ஏசப்பா, உம்மோடு நாங்கள் எப்பொழுதுமே வாழ எங்களுக்கு ஆண்டவரே வல்லமையும் சக்தியும் தாரும் தகப்பனே. இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் இது. ஆகவே அனைவரும் இப்பொழுது மாண்புயரே கீதத்திலே நாங்கள் பங்கு பெறுவோம். சர்வவல்ல மை
செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்துக் கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராமனும் எங்களை சகல மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்துக் கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராமனும் எங்களை சகல மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்துக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அறிவித்தல் வருகின்ற ஞாயிறு திருப்பலி காலை 9:30 மணிக்கு திருச்சுவமாலையுடன் கல்வாரி திருப்பலி பொங்கூர் புனித சூசேப்பர் ஆலயத்தில் அல்ல, மாறாக இவ்வாலயத்தில் நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். ஆகவே திருப்பலிக்கு வருகை தர இருப்பவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் நமது ஆலயம் சிற்றாலயமாக இருப்பதனால் இவ்வாலயத்தில் 50 பேரையே உள்ளடக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் பெயர்களை பதிவு செய்கின்ற பொழுது 50க்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது மாலை 2வது திருப்பலி இவ்வாலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட முடியும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு வேறு காலத்தோடு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்பாக